சந்தோஷ் 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 என்ன சொல்லு. கேட்டா வந்தாச்சு, வா இறங்குவோம். பாட்டிமாக்க, இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வருவீங்களோ? அப்ப எங்க வீட்லயும் ஒரு 8 பாத்துட்டு வாங்க. ஏன்னா நான் பஸ்ஸுக்கு வேற வந்து இருக்கேனா. இப்ப நான் வீட்டுக்கு போனா மாமியார் என்ன தொலைச்சு போடும். எங்க மாமியார் தேங்காய் துருவுதான்னு கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வீட்டுக்கு போவேன். அதனால தேங்காய் அப்படியே போட்டுற கூடாது. நானும் சோறு வைக்க மாட்டேன், எங்க மாமியாரும் சோறு வைக்காது. நீங்க சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே பஸ்ல வந்து லாந்துறிய? ஆமா, சும்மா லாந்தியாவ சும்மா. இவ கண்டா எத்த காலையில இவ்வளவு முருங்கக்காவ பறிச்சு கூட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு போறாவக்க. சொல்லியதான் அசால்ட்டாட்டா அவையே சொல்லிட்டு போவாவ. நான் தானே எல்லாத்தையும் இதெல்லாம் உருவணும். இது உருவக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ஒண்ணுமே யோசிக்க மாட்டாவக்க. அவைய 1 மணிக்கே தட்டை கொண்டுட்டு நிப்பாவ, சோறு போடுன்னு. நம்ம தானே இவ்வளோ வேலையெல்லாம் செய்யணும். அவைய சொல்லியது அப்படியே அசால்ட்டாட்டு சொல்லுவாவ. முருங்கைக்கீரை உருவியதுன்னு கஷ்டம் இல்லையாக்க. அதான் அப்படியே முருங்கைக்கீரையை தூக்கிட்டு பஸ்ஸுக்கு வந்தேன். அப்படியே வேடிக்கை பார்த்து அப்படியே உருவலாயின்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் வந்தீங்கல்ல, உங்க 2 பேர்ட்டும் கொடுத்தா நீங்க 2 பேரும் ஒரு வாக்குல உருவீங்க, நானும் ஒரு வாக்குல உருவேன். வசந்தி, அதான் உமா பஸ்ல கடந்து உறங்கியல்ல, அவள்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவள்கிட்ட ஒருக்கா சொல்லி பார்த்தங்க, அவளும் உருவிய மாதிரியே தெரியல. அதான் நீங்க 2 பேரும் வந்தீங்களா, ஆளுக்கு ஒரு கீரையை கொடுத்தா உருவி தருவீங்கல்ல, அதான் உங்கள்கிட்ட கீரையை தந்தேன். ஆமா சின்னவனே, கீரை உரியதுதான் என்ன அவ்வளவு ஈஸியான வேலையா? ரொம்ப கஷ்டம் தானே சின்னவனே? ஆமாக்க, அதோ ஒரு கஷ்டமான வேலைதான். ஆனா இது எங்க நெட்ட வேலைன்னு தெரிய போகுது. நம்ம இருக்க கஷ்டத்தை அவனுக்கு தெரிஞ்சாதானே அவன் எல்லாத்தையும் உணருவான். ஒரு நாள் தெரியும்க்கா அவனுக்கு. ஏமா யாராவது இறங்குதீங்களா? ஏமா யாருக்காவது இறங்கணுமா? அழிய விட்டு கொஞ்சம் நீங்க இருங்கம்மா, யாருக்கும் போக வேண்டானா? இறங்கணுமான்னு இறங்கணுமான்னு கேட்டேன். ஒரு வாரமா பஸ் கொள்ளதான் கிடக்கும், எங்க இறங்கணும்னே தெரியல. அதுவா, வள்ளியக்க வாடகை வீட்டுல தானே இருந்தாவ. திடீர்னு ஓனர் அவையில வீட்டை விட்டு துரத்திட்டாவலாம். அதான் 1 வாரமாவே பஸ்ல வந்து இருக்காவ. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்க இருந்துறாம. அதுக்கு நம்ம வீட்டுல உள்ளவையெல்லாம் வரவாக்க போறான். ஆமா பாத்தீங்களாக்கா,
நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருமே வர மாட்டாவ. பெரிய இவனுவ மாதிரி பண்ணுவாவ. ஃபர்ஸ்ட் ஷீட் அம்மா, ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கவள சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் ஷீட்ல உமா தானே உறங்கிட்டு இருந்தா. ஆமாக்கா, நம்ம அவர்கிட்ட சொல்லுவோமா? சரி சின்ன பொண்ணு சொல்லு. இதென்ன இப்படி கொரட்டை விட்டு உறங்குவு? என்ன, அவ எங்க கூட வந்தவத, நாங்க இறங்கம்பா அவளை எழுப்பி கூட்டிட்டு போறோம். அம்மா 4 மணிக்கு ஸ்கூல் பிள்ளையா காலேஜ் பிள்ளையா எல்லாம் வீட்டுக்கு வரோம். அதுக்கு முன்னாடியே எல்லாரும் கிளம்பிருங்க. இதுல வேற ஃப்ரீ பஸ்ன்னு ஒண்ணு துணியை காய போட்டிருக்காங்க. வீட்டு ஈராவக்கா. என்ன தேங்க்ஸ்ண்ணே, இப்பதான் ஞாபகமே படுத்தி விட்டீங்க. அந்த துணியை கொஞ்சம் தொட்டு காஞ்சிருக்கான்னு பாத்துட்டு வாரீங்களா? தொட்டு பாத்துட்டு வந்து அப்படியே உங்களுக்கு மடிச்சு கொடுக்கட்டா? ஃப்ரீன்னு ஒண்ணு என்ன அநியாயம் காட்டுறீங்க. ஆனா இந்த ஊர் பொம்பளையா மாதிரி எந்த ஊரையும் பார்த்தது இல்ல. சீக்கிரமா துணிமணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிருங்க. சரினே, உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கதே நான் நேரம் இல்ல. வீட்டுக்கு டக்கு டக்குன்னு போணும். பஸ் எடுங்க, கிளம்பிட்டு. எடுத்து தொலைய.